அவர்கள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பிற ஈன்ற பொழுதில் பிரித்திருக்கும் தன் மகனை சார்ந்தோம் என கேட்ட தாய். மகன் தந்தை பார்க்கும் உதவி இவன் பின்பு இன்னொருவன் கொண்டிருக்கும் சொல் மொழியிருக்கும். அன்பு சார்ந்த பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற அறிவு சிறந்த பெருந்தகைகள் சார்ந்த பெருமக்களே, அனைவரும் வணங்கி இங்கு வந்திருக்கிற அத்தனை பேருமே மிகப்பெரிய அறிவாளிகள், அறிவு மிகுந்த பெரிய கூட்டத்தை இங்குதான் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில உங்களை மணி வங்கியை நான் பெருமையை செலுத்தேன். 18/11/1996 ஆண்டு எனக்கு முன்னால் பேசிய யோகி சிங் ஐயா அவர்கள் திருவண்ணாமலையில அவருடைய மகள் லத்தீபா கூட்டு 18 கவனங்களை நடத்தி பூப்புற போஸ்டர், அந்த போஸ்டர் பார்த்துதான் நான் போய் உட்கார்ந்தேன். முதல் உங்க உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்தேன். அவர் கவனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கவனங்கள் என்னுடைய பெரிய மகள் மறுநாள் பிறக்கிறார். அவருக்கு பேரு பிரதிபா. அவர் வச்சு பேர் முல்லை பெரியா நான் வேணாம் சொல்லி இது வச்சேன், பிரதீபான்னு வச்சேன். இன்னைக்கு அவங்க பொண்ணு பிரதீபா அமெரிக்காவில் இருக்காங்க. என் பொண்ணு சின்ன பொண்ணு ஓவியா அமெரிக்காவில் இருக்காங்க. பெரிய பொண்ணு மருத்துவராக இருக்காங்க. பெரிய பொண்ணு இது ஏன் சொல்றேன்னா, எல்கேஜி 1300 திருவண்ணம் வச்சுட்டு தயாபரன் ஐயா நடத்துக்கிற துறையூர்ல இருந்தாங்க. அப்ப தயாபரன் ஐயா 4ஆம் ஆண்டு விழா மொத்தம் 12 பேர் தான் கலந்துட்டாங்க. நாங்கள் அந்த 2 பசங்க நம்முடைய மதிப்புக்குரிய மோகன் ஐயாவுக்கு தான் நான் தம்பி. மோகன் ஐயா தான் கூட்டிப்பாரு. நம்பப்பட்டிக்கு ஆசை போய் நம்பட்டில இருந்தா துறையில் போய் கூட்டோம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த நட்பை விடாமல் அடுத்த ஆண்டு நான் யாராவது சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு திருமணநாதன் அறக்கட்டளைக்கு நான் சென்றிருக்கிறேன். அதே போல திருவண்ணாமலைக்கு திருவள்ளத்தினத்துக்கு ஒரு வருஷம் தவறாக வரக்கூடியவர். கண்டிப்பாக அவரை நான் அன்றைக்கு தரிசனம் செய்தேன். அந்த வகையிலே திருக்குறள் முப்போதல் இயக்கம், ஒரு திருக்குறள் முப்போதல் மையம் என்று தொடங்கி நான் கற்றுக் கொடுக்கும் போது ஒரு நாள் பாட்டுசாலை வழியாக நான் சந்தித்து 14 கிலோமீட்டர் மலையிடம் வந்தோம். அப்படி வரும்போது எனக்கு பிள்ளைகள் ஊரில் வீட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது ஐயா என்ன சொன்னாங்க, நான் வலைத்தமிழ் டிவின்னு ஒன்று வச்சிருக்கோம், அதை தொடங்கியிருக்கோம், அதில் உங்களுக்கு இணைப்பு தரணும்னு சொல்லி அந்த இணைப்பை கொடுத்து உடனடியாக எனக்கு ஒரு லேப்டாப் படித்தேன். அது 1000 பேர் ஆன்லைன் தான். அது மாதிரி ஒரு நாளைக்கு 7 லைவ் போகும். இதில் அமெரிக்கா போகும், துபாய் போகும், இப்போ அடுத்தது தென்னாப்பட்டை பேசியிருக்கோம், ஆஸ்திரேலியா பேசியிருக்கோம், சிங்கப்பூர் பேசியிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு நாள் கூட விடுமுறை கிடையாது. 100வது நாள், 200வது நாள், 300வது நாள், 400வது நாள், 50 நாள் எல்லா நாட்டிலுமே செங்குட்டு வார்த்தை சொல்லிட்டார். அதே மாதிரி பெரிய பெரிய ஆளுநர்கள் தான் வார்த்தை சொல்லிட்டாங்க. இது எல்லாமே வலைத்தமிழ நீங்க பார்க்கணும். நான் எப்படி திருக்குறளை சொல்லித் தருகிறேன் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு யூடியூப் சேனல் திருக்குறள் காமராசு அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும். என்னுடைய எண்ணினா 63 80 27 88 63. அக்கறையில் பெற்றவர்கள், அறிவுள்ள மாணவர்கள் கொடுத்தீங்கன்னா 10 மாசம் உங்களுக்கு ஒரு திருக்குறள் குழந்தைய வச்சு அந்த கொண்டு அந்த கம்யூனிஸ்டர்ல வச்சுட்டு 15,000 பரிசுக்காக நீங்க வீட்டுக்கு சொல்லலாம். இன்னும் உழைப்பு இருக்கிறது. நான் ஏறக்குறைய கால நூற்றாண்டாவது 4 மணிக்கு மேலே தூங்கி 40 மணிலேருந்து ஆரம்பிச்சு 7 மணிக்கு தான் நான் வெளியே போவேன். எங்க வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டாங்க. அதனால நீ என்னென்ன பண்ணீங்களோ எங்களுக்கு தேவையான செஞ்சு கூடாதுன்னு சொல்லி. அதே போல இரவு 2ஆம் வேலை நம்ம டீச்சரும் வந்துட்டாங்க. எல்லாருமே வருவாங்க. 8:30 இருந்து 9:10 வரைக்கும் ஒரு சொல்லிக்கிற படிப்பு. அடுத்தது 9:30 இருந்து 10:10 வரைக்கும் துபாய். இப்படி வகுப்புகள் போயிட்டே இருக்கும். அதுல குழந்தைங்களும் நிறைய பேர், பயன்படுத்திக்கிறவங்களும் நிறைய பேர். இந்த வாய்ப்பு கொடுத்த திருக்குறள் 30 இயக்கத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.